ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. அது நல்லா பழுத்த தக்காளியாக நான் 2 தக்காளிங்க, மீடியம் சைஸ் தக்காளிங்க எடுத்துருக்குறேங்க. நான் அது கூடவே நான் பாருங்கள் ஒரு 6 வரமிளகாய்ங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. தக்காளியும் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. இது கூடவேங்க நான் ஒரு 1/4 கப்புங்க கோதுமை ரவை. உங்களுக்கு கோதுமை ரவை பிடிக்கல நீங்கள் வந்துங்க வெள்ளை ரவை போட்டுக்குங்க. பாருங்கள் ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் அரிசி மாவுங்க, ஒரு 2 துண்டு இஞ்சிங்க. இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு நான் தோசை மாவு பாத அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க. நான் இதை நம்ம ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டுங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்குங்க தோசை மாவு அளவுக்கு நான் வச்சுருக்கிறேங்க. நான் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டுங்க. இதுக்கு நாம் சட்னி ஒன்று அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த சட்னிக்கு வந்து நானுங்க தேங்காய் வந்துங்க ஒரு 1/4 மூடிங்க, 1 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலைங்க, 2 பச்சை மிளகாய்ங்க, பெரிய பல் பூண்டு ஒன்றுங்க, கொஞ்சமாக புளிங்க, பாருங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகங்க, தேவையான அளவு சால்ட்டுங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்களா? சட்னியை நம்ம இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துருக்குறேங்க. நான் இப்போ இதை நம்ம மாற்றிக்கிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இப்போ நம்ம இந்த தோசை மாவு வந்துங்க நம்ம அரைச்சி 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான சால்ட்டுமுங்க வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஆப்ப சோடாங்க. இது வந்து நீங்கள் ஆப்ஷன் தாங்க, போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குங்க. போட்டு நல்லா நான் கலக்கிக்கிறேங்க. இப்போ நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுங்க. போட்டுங்க, நீங்கள் எவ்வளோ மெலிசாக வேணாலும் ஊற்றலாங்க. இதுக்கு நம்ம தேவையான கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தோசையை திருப்பி போடலாங்களா? நல்லா மொறுமொறுனுங்க, நல்லா மெலிசான தோசை அருமையாக வருதுங்க. நம்மளுடைய கோதுமை ரவா தக்காளி இன்ஸ்டன்ட் தோசைங்க. இப்படி கொஞ்சம் மெதுகாக வச்சு நம்ம எடுக்கலாங்க. நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாங்க. நல்லா மொறுனுங்க. ஒரு உங்களுக்கு ஒருங்க நான் ஒரு ஆனியன் அந்த ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி காமிக்கிறேங்க. ஊற்றிட்டுங்க, ஹெல்த்தியாங்க ஸ்கூலுக்கு கூட பசங்களுக்கு வந்துங்க மாவு இல்லைன்னா டக்குனுங்க இந்த மாதிரி கொடுத்துடலாங்க. இப்போ இதையே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாங்களா? நம்மளுடைய ஊத்தப்பமும் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, கொஞ்சம் கூட மசாலா உதிராதீங்க, சூப்பராக இருக்குதுங்க நம்மளுடைய கோதுமாவு ரவா ஊத்தப்பம். இதே மாதிரியே எல்லாம் சுட்டு எடுத்துக்கிறேங்க.